அதில் எப்படி ஒரு கொஞ்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது இந்த யூடியூப் தான். ஒரு சமையலில் டவுட்டாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் சரி, எதுனாலுமே வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. சில விஷயங்களே யார்கிட்டயாவது தெரியல அப்படின்னு கேட்கும்போது, இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டுட்டாங்க அப்படின்னா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாதி விஷயங்களை வந்து தெரியாமையே நம்ம வந்து லைஃப் லாங் வந்து இவ்வளோ வருஷமாக கடந்திருப்போம். அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்களை ஒரு ஆள்கிட்ட கேட்குறதுக்கு ரொம்பவே சங்கடப்பட்டு அதை தெரியாமையே நான் வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இதில் யாருமே நம்மளை சர்ச் பண்ண முடியாது. இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது தெரியாதா அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்மளை கேட்காது இல்லையா? நம்ம ஒன்று கேட்டோம்னா அதை 10 வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதை பற்றியான நாலேஜை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வகையிலையும் ஃபோன் வந்து எந்த அளவுக்கு கெடுதுன்னு நம்ம பேசுகிறோமோ, அதே மாதிரி நல்ல விதத்துலேயும் நிறைய விதத்தில் எனக்கு யூஸ் ஆச்சுன்னு வந்து சொல்கிறேன். எனக்கு பொதுவா ஒரு தடவ ஒரு ஆள் சொல்லிக் குடுத்தாங்கன்னா மண்டையில ஏறாது. ஒரு விஷயம் 4, 5 தடவ சொன்னா தான் என் மண்டையில ஏறும். அப்படின்னு இருக்கப்ப யார்ட்டயாவது வந்து அடிக்கடி கேட்குறதுக்கும் ரொம்ப சங்கடப்படுவேன். அப்ப இந்த ஃபோன் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவ அந்த வீடியோ பார்த்து நம்ம கத்துக்கலாம் இல்லையா? அதனால. இப்ப டெய்லரிங்குமே இப்படிதான் நான் வந்து வீட்லயே வந்து அந்த ஃபோன்ல பார்த்து தான் நெறைய வந்து கத்துக்கிட்டேன். சரி ஓகே நம்ம வந்து இவ்ளோ சோசியல் மீடியால ஓப்பன் பண்ணாலே அவ்ளோ விஷயங்கள் தேவையில்லாத கொட்டி கிடக்கும்போது, நம்மளுக்கு தேவையான நல்ல விஷயங்கள எப்படி வடிகட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணேன், என்னோடய மைண்டை எப்படி நான் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனை எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கிளியர் கட்டாக நம்ம எதை பற்றி நம்ம இதை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். செகண்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாமே அன்ஃபாலோ பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். முக்கியமாக நம்மளுக்கு இந்த ஷார்ட்ஸ்னாலேயும் இன்ஸ்டாகிராம்ஸ் ரீல்ஸில் அந்த 60 செகண்டுக்குள்ளே நம்மளால் எதையுமே கற்றுக்க முடியாதுன்னு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து உண்மை, கண்டிப்பாக 100% உண்மை தான். ஒரு 60 செகண்ட் ஷார்ட்ஸில் நம்மளால் எதையுமே முழுசாக வந்து கற்றுக்க முடியாது. அதனால அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்குறதுக்கு தான் நம்ம மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஷார்ட்ஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம், ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்மளால் எதையுமே ஏர்ன் பண்ணிக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அல்லது ஷார்ட்ஸ்லேயுமே அவாய்ட் பண்ணிவிட்டு யூடியூப் லாங் வீடியோஸை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து பாருங்கள். முதல்ல நம்ம ஒரு 3 மணி நேரம் படத்தை ஒரே இடத்துல உட்காந்து பார்ப்போம். அதை 2 தடவை கூட உட்காந்து பார்த்துருப்போம் சின்ன வயசில். ஆனால் இப்போ நம்மளால் அந்த டிவியை ஒரு இடத்துல உட்காந்து பார்க்க முடியாது. டிவியை பார்த்துக்கிட்டே ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணமும் நம்மளுக்கு வந்து நம்ம மைண்ட் வந்து பத்தலை இது பத்தலைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம ஃபோன்